Taste the Daily. சென்னை சேத்துப்பட்டு மாநகராட்சி பள்ளியில் மாணவரின் உடலில் ரசாயனம் கொட்டி காயமடைந்தது குறித்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக தகவல் தெரிவிக்கவில்லை என அவரது பெற்றோர் குற்றம் சாட்டினர். மெக்கானிக்கல் சாலையில் உள்ள உயர்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவரிடம் ஆசிரியைகள் ஆய்வகத்தை சுத்தம் செய்ய கூறியதில் வேதியியல் பாட்டில் மூட்டைகளை குப்பை தொட்டியில் போடும்போது ரசாயனம் கசிந்து மாணவரின் உடலில் கொப்புளங்கள் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பெற்றோருக்கு தெரிவிக்காமல் பள்ளி நிர்வாகம் மறைத்ததால் மாணவருக்கு 4 நாட்களாக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வேதனையுடன் வலியுறுத்தியுள்ளனர். கையில் எப்படி எடுத்துன்னு போகாமல் ஷோல்டர் மேலே இப்படி தூக்கி போட்டுன்னு போன உடனே அதில் இருக்கிற கெமிக்கல்லாம் லீக் ஆகி இடுப்பு ஃபுல்லாகவே ரைட் சைட் பம்ஸும் ஃபுல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது நெருப்பு பட்டு வெந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது சார். அவனுக்கும் அது தெரிய காணும். மதியானம் 12 மணிக்கு சாப்பிட உட்காடுறப்ப அந்த கொப்பளம் உடஞ்ச உடனே எரிச்சல் எடுத்துக்குது. எரியுதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் பார்த்துட்டு மிஸ்கிட் எடுத்துன்னு போய் காமிச்சிருக்கிறான். காமிச்சோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் கழுவின் வாப்பா அப்படின்ட்டு அவனையும் இன்னொரு பையனையும் அனுப்பிச்சிருக்காங்க. போய் அவங்க கழுவின் வந்த உடனே அதில் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுட்டு. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் போட்டி போட்டுக்கொண்டு சத்து மாத்திரைகளை உட்கொண்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழப்பத்தையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் சுகாதாரத்துறை சார்பில் சத்து மாத்திரைகள் நேரடியாக மாணவர்களிடம் கொடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அலட்சியம் காரணமாக இதனை பள்ளி ஆசிரியர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் போட்டி போட்டுக்கொண்டு அதிக மாத்திரைகளை உட்கொண்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம் உட்பட பல உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அலட்சியத்துடன் செயல்படும் ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் மாணவர்களின் உயிருடன் விளையாடுவதாக பெற்றோர் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். சென்னை ஐஐடி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினர் அராஜகமாக கைது செய்யப்பட்டனர். சென்னை ஐஐடி பகுதியில் 2 தினங்களுக்கு முன் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வடமாநில இளைஞர் சிக்கினார். இந்நிலையில் மாணவர் அமைப்பினர் கல்வி நிலையங்களில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்டாலின் அரசு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில்லை என கூறி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக வெட்கக்கேடு, மானக்கேடு என முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மாணவர் அமைப்பினரை அராஜகமாக கைது செய்தது. அரசாங்கம்